பைக் டாக்ஸிக்கள் மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. பிரதான நகரங்களில் பைக் டாக்ஸிக்கள், ராபிடோ போன்ற பல்வேறு பைக் டாக்ஸிக்கள் இயக்கப்படுகின்றது. இதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தற்போது போக்குவரத்து துறை ஆணையர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். கார்களை போல இயங்கக்கூடிய இந்த பைக் டாக்ஸிக்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தற்போது போக்குவரத்து ஆணையர் சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறார். அனைத்து மாவட்ட போக்குவரத்துறை அதிகாரிகள் இது போன்ற ஆய்வை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் தற்போது சுற்றறிக்கை அனுப்பியிருப்பது குறிப்பிடத்தக்கது. இரட்டை இலை சின்னத்தை முடக்க கோரி திண்டுக்கல்லை சேர்ந்த சூரியமூர்த்தி என்பவர் தாக்கல் செய்த மனுவில் நேரில் ஆஜராக எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டோருக்கு தலைமை தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்ப உள்ளது. அதிமுகவில் இரட்டை தலைமை பிரச்சனை வெடித்ததில் இருந்து இரட்டை இலை சின்னம் யாருக்கு என்ற கேள்வி நீடித்து வந்தது. நீதிமன்றம் வாயிலாகவும் தேர்தல் ஆணையம் வாயிலாகவும் தற்போது இரட்டை இலை சின்னம் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக வசம் உள்ளது. இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் எழுதிய சூரியமூர்த்தி, அதிமுகவில் உட்கட்சி விவகாரம் உள்ளிட்ட பிரச்சினை தொடர்பாக உரிமையியல் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டு உள்ளதால் அதில் முடிவு கிடைக்கும் வரை இரட்டை இலை சின்னத்தை யாருக்கும் வழங்கக்கூடாது என தெரிவித்திருந்தார். கடந்த பிப்ரவரி மாதம் தேர்தல் ஆணையத்திற்கு சூரியமூர்த்தி கடிதம் எழுதியிருந்த நிலையில் அது தொடர்பாக உடனடி நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. இதனால் இரட்டை இலை சின்னம் விவகாரத்தில் தேர்தல் ஆணையம் உடனடி நடவடிக்கை எடுக்க உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் சூரியமூர்த்தி வழக்கு தொடர்ந்தார். உரிமையியல் வழக்குகள் முடியும் வரை இரட்டை இலை சின்னத்தை யாருக்கும் ஒதுக்கக்கூடாது என குறிப்பிட்டிருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி சுப்பிரமணியன், குமரப்பன் அடங்கிய சென்னை உயர்நீதிமன்ற அமர்வு இந்த விண்ணப்பத்தின் மீது அனைத்து தரப்பினரின் கருத்துக்களையும் 4 வாரத்திற்குள் கேட்டு முடிவெடுக்க வேண்டும் என தேர்தல் கமிஷனுக்கு உத்தரவிட்டு வழக்கை ஒத்திவைத்தனர். இந்த நிலையில் இரட்டை இலை சின்னம் விவகாரத்தில் முன்னாள் முதலமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம், சசிகலா மற்றும் மனுதாரர் சூரியமூர்த்தி உள்ளிட்ட அனைத்து தரப்பினருக்கும் இவ்விவகாரத்தில் விளக்கும்படி கூறி தலைமை தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இரட்டை இலை விவகாரம் தொடர்பாக வரும் டிசம்பர் 19ஆம் தேதிக்குள் எழுத்துப்பூர்வமான விளக்கம் அளிக்கும்படி தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. மேலும் டிசம்பர் 23ஆம் தேதி எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம், சூரியமூர்த்தி உள்ளிட்ட தொடர்புடைய அனைத்து தரப்பினரும் டெல்லியில் உள்ள தலைமை தேர்தல் ஆணைய அலுவலகத்தில் பிற்பகல் 3 மணிக்கு நேரில் ஆஜராகவும் உத்தரவிட்டுள்ளது.